சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, திரௌபதியை இழுத்துட்டு வர சொன்னப்போ இன்னொரு குரல் திரௌபதிக்கு சாதகமா பேசினது. அவர்தான் விகர்ணா, துரியோதனனோட தம்பி. விகர்ணா தைரியமா சொன்னாரு, ஆட்டத்துல எல்லாத்தையும் இழந்த தர்மர் திரௌபதியை பணயமா வச்சு ஆடினது சரியில்லை. அவருக்கு எந்த உரிமையும் இல்ல. ஆனா கண்ணன் விகர்ணாவ, நீ இந்த அவையில பேசுற அளவுக்கு பெரிய மனுஷன் இல்ல, அதனால அமைதியா இருன்னு சொன்னாரு. துரியோதனன் அவனோட இன்னொரு தம்பி துஷாசனாவை கூப்பிட்டு திரௌபதியை கூட்டிட்டு வர சொன்னான். அப்படி வர மறுத்தா இழுத்துட்டு வர சொன்னான். துஷாசனா திரௌபதியோட தலைமுடியை பிடிச்சு இழுத்துட்டு வந்தான். துரியோதனன் அவளோட சேலையை பிடிச்சு இழுக்க சொன்னான். பாண்டவர்கள் அவமானத்துல தலை குனிஞ்சு நின்னாங்க. திரௌபதி தன்னோட கணவர்கள், கௌரவர்கள் எல்லா பெரியவங்க கிட்டையும் கெஞ்சினா. ஆனா யாரும் அவளுக்கு உதவ வரல. அவளோட சேலையை பிடிச்சு இழுத்தப்போ தன்னோட மானத்தை காக்க அவ கிருஷ்ணரை கூப்பிட்டா. கிருஷ்ணர் அவளுக்கு உதவினாரு. துஷாசனா திரௌபதியோட சேலையை இழுக்க இழுக்க அது வந்துகிட்டே இருந்தது.